ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸோ ஃபர்தரா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிஃப்டி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபர்தரா டவுன் கொடுத்து 22,980 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 130 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 2 டேஸாவே மார்க்கெட் வந்து 23,000 வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சஸ் பண்ண முடியாம ரிவர்ஸ் வந்துருச்சு, 10 ரிவர்ஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே 23,000 வந்து மார்க்கெட் பிரேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹைலி இருக்கு. பிரேக் பண்ணி பிரேக் பண்ணிட்டு அதுக்கும் கீழே 22,980யும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து டவுன் இருக்கும். இது போக மார்க்கெட்டை எப்பெல்லாம் கேப் அப்ல ஓப்பன் ஆகுதோ அப்பெல்லாம் எஃப்ஐஎஸ் வந்து ஃபர்தரா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு மட்டும் ஒரு 4,000 crore வந்து எஃப்ஐஐ செல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாசத்து ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 கோடி பக்கம் எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல எஃப்ஐஐ செல் பண்றது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் கூட. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படியே கண்டினியூவா டவுன் ஆகிட்டே இருக்கிறத வந்து நெகட்டிவ்ல இருக்கிறத கவர்மெண்ட்டுமே விரும்ப மாட்டாங்க. வேர்ல்ட் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட் மட்டும் கண்டினியூஸா ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதனால இந்தியன் எக்கானமியுமே கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. அதனால வர்ற பட்ஜெட்ல ஒரு நல்ல பாசிட்டிவான மக்களுக்கு நல்ல விதமா ஏதாவது ஒரு சின்ன பாசிட்டிவ்ஸாவது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறது எதிர்பார்க்க முடியும். சப்போஸ் வந்து எஃப்ஐ கண்டினியூவா பை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ்ல இருக்கும்போது நல்லா தானே இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நல்லது கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட அதெல்லாம் டிராப் பண்ணிடுவாங்க. பட் இப்ப செல் பண்றது ஒரு வகையில நல்லதும் கூட. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட்ஜெட்ல பிப்ரவரி 1 வந்து பட்ஜெட் அப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து என்னென்ன நல்லதெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இப்படியே இருந்தா சரி, ஓகே. இப்போ நிஃப்டி ஃபர்தரா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து 23,160ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணவும் இல்லை, அப்சைட்லயும் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து அப்சைட்ல பிரேக் பண்ணல, கீழேயுமே இல்லாம இருக்கு. ஸோ ஃபர்தரா இங்க இருந்து செல்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. ஸோ அது எந்த லெவல்ல பிரேக் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,100 மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் 23,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஏரியாவை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ 22,980க்கும் கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் டவுன் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஆல்மோஸ்ட் வந்து 23,280 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரியும் கூட. ஸோ அதனால ஒருவேளை சைட்வேஸ்ல மூவ் ஆனா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ 23,100க்கும் 23,300 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ஹையாவே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ட்ரேடு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சப்போஸ் 23,280 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணா மார்க்கெட் இமிடியேட்டாவே வந்து 23,400 வந்து மார்க்கெட் நாளைக்கு ரீச் பண்ணணும் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணா. ஸோ இதுதான் நாளைக்கான நிஃப்டி ப்ரிவ்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன்.